Is symmetrical alkene or unsymmetrical alkene? Double bond CH2 CH3 is symmetrical then. And alkene சுத்தி இருக்கக்கூடிய இந்த இப்ப ரெண்டு கார்பன் இதன alkene இது டபுள் பாண்ட். இந்த கார்பனோட அட்டாச்மென்ட் இந்த கார்பனோட அட்டாச்மென்ட் டிஃபரண்டா இருக்கும். இப்போ இதுல ஒரு ஹைட்ரஜன் இப்படி தான் இருக்குமா? இதுலயும் இதன அடுத்த கார்பன்ல இந்த CH2 வா இது என்னது CH2 அடுத்து CH இங்க என்னது அப்ப என்ன alkene சிமெட்ரிக்கல் alkene பாண்ட் பிரேக் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த Br ஆட் பண்ணிக்கலாம் ஆர் இந்த Br ஆட் பண்ணலாம் இந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம் ஆன்சர் வந்து மாறாது ஏன்னா இது என்ன alkene சிமெட்ரிக்கல் alkene இது வந்து மார்கானிக் ஃபுல்லா ஆன்டி மார்கானிக் ஃபுல்லா எதுவுமே கிடையாது தம்பி நீ கேட்ட क्वेश्चन இப்போ இது மெத்திலா அன்சிமெட்ரிக் ஆமா இல்ல இப்போ நீ HBr HCl ஆட் பண்றீங்க இது மார்கானிக் ஃபுல்லா ஆன்டி மார்கானிக் சொல்லுங்க இந்த டபுள் பாண்ட்ல இங்க என்ன இருக்குதா அப்பா ஹைட்ரஜன் இருக்குதா இது CH2 இந்த CH3 இந்த CH2 அப்ப இந்த ஆல்கீன்ல அன்சிமெட்ரிக்கலா இந்த ஆல்கீன் என்னது அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் அப்ப கண்டிப்பா ஒன் மார்கானிக் ஃபுல்னா என்னது ஆன்டி மார்கானிக் ஃபுல் அப்ப HBr என்னது மார்கானிக் ஃபுல் முதல்ல எங்க ஆட நெகட்டிவ் பார்ட் மோர் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன் அதான் மோர் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன் இதுல கார்பன் இங்கேயும் கார்பன் இதுல ஹைட்ரஜன் இருக்கு CH2 இருக்கு இதுல கார்பன் இருக்கு CH2 இருக்கு இதான் மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன் இந்த பாண்ட பிரேக் பண்ணி மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பனால இந்த கார்பன் ஆல்ரெடி ஒரு CH3 இருக்கு அதுல நெகட்டிவ் பார்ட் Br ஆட் பண்ற இதுல ஹைட்ரஜன் ஆட் பண்ற இதுதான் மேஜர் ப்ராடக்ட் கிளியரா இந்த ரூல் என்னது மார்கானிக் இந்த ரூல் என்னது மார்கானிக் ரூல் அப்படினா கார்போகேட்டையான் உடைய ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது மார்கானிக் ரூல் என்னது கார்போகேட்டையான் உடைய ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா கார்போகேட்டையான் உடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கும் ரெண்டு இடத்துல ஆட் பண்ணலாம் இத பிரேக் பண்ணும்போது முதல்ல இந்த அல்கீன் இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஆட் பண்ணோம் அப்ப கார்போகேட்டையான் இங்க ஃபார்ம் ஆகுமா இங்க ஃபார்ம் ஆகுமானா இங்க ஃபார்ம் ஆன செகண்டரி கார்போகேட்டையான் இங்க ஃபார்ம் ஆன டெர்ஷியரி கார்போகேட்டையான் இது மோர் ஸ்டேபிள் அதனால தான் அங்க ஃபார்ம் ஆகும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மெக்கானிசம் சொல்றோம் பாயிண்ட் புரியுதா ரெண்டு क्वेश्चन தெளிவா வெச்சுக்கோங்க மார்கானிக் ரூல் வரக்கூடியது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ஆன்டி மார்கானிக் ரூல் சொல்லக்கூடியது ஃப்ரீ ராடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன் ரெண்டு பாயிண்ட் தெளிவா எழுதிக்கணும் சரிங்களா பின்னாடி எழுதிக்கோங்க ஆன்சர் எப்படி வரும்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் எதுலாம் மார்க் இப்போ நம்ம இதெல்லாம் நமக்கு ஆன்சர் புரியும் இப்போ நம்ம மார்கானிக் ரூல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இருக்கணும் அது எந்த ரியாக்ஷன் இருந்தா மார்கானிக் ரூல் எந்த ரியாக்ஷன் இருந்தா ஆன்டி மார்கானிக் ரூல் இப்போ அதுதான் தெரியும் மார்கானிக் ரூல் என்னன்னு தெரியும் ஆன்டி மார்கானிக் ரூல் என்னன்னு சொல்ல போறோம் ஆனா என்ன ரியாக்ஷன் வந்தா மார்கானிக் ரூல் எந்த ரியாக்ஷன் வந்தா ஆன்டி மார்கானிக் ரூல் கேக்குது சரிங்களா அந்த ரூல் தான் எழுதி போறேன் ஃபர்ஸ்ட் HCl இரண்டாவது HBr சரிங்களா இல்லனா HCl சரிங்களா HF எது வந்தாலும் சரி இதெல்லாம் மார்கானிக் ரூல் அடுத்து HCl with carbon tetrachloride fourth HBr with carbon tetrachloride next சரிங்களா HBr with peroxide HBr with CCl4 இதேதான் சரிங்களா HCl with peroxide H2O2 sixth one HBr with peroxide இது எல்லாமே மார்கானிக் ரூல்ல சொல்லுங்க இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படிங்கிறது சால்வெண்ட் பெராக்சைடு அப்படிங்கிறது சால்வெண்ட் H2O2 அப்படிங்கிறது பெராக்சைடு இது எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர் ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் இந்த பெராக்சைடு எனி பெராக்சைடு சரிங்களா எந்த பெராக்சைடு வேர்ட் கொடுத்தாலும் சரி நல்லா கவனிங்க HCl HBr அந்த HCl கூட கார்பன் டெட்ராக்ளோரைடு இல்லனா HBr கூட கார்பன் டெட்ராக்ளோரைடு இது எல்லாமே மார்கானிக் ஒரே ஒன்று மட்டும் தான் ஆன்டி மார்கானிக் ரூல் எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ண சொல்வாங்க அந்த ஆன்டி மார்கானிக் ரூல் இது மார்கானிக் ரூல் சரிங்களா நீங்க மார்க்கர் வச்சாங்க அடுத்து ஒரே ஒரு கேसेस என்னன்னா ஆன்டி மார்கானிக் ரூல் அப்படிங்கிறது only HBr with peroxide இது மட்டும் தான் ஆன்டி மார்கானிக் ரூல் ஆனா இதுல இருக்கு சார் HBr peroxide எங்க இருக்கு இதுல HCl
HBr பெராக்சைடு வரக்கூடாது. HCl அதே மாதிரி வேற கூட இல்லை. HI இது H2SO. ஆனால் HBr வரக்கூடாது. HBr பெராக்சைடு வரது மட்டும்தான் ஆன்டி மார்கோனிக் அப்ரோச் எது வந்தாலும் சரி. சரிங்களா? இதே HBr இடத்துல HCl HF இதெல்லாம் எது வந்தாலும் என்னது மார்கோனிக் அப்ரோச். பெராக்சைடு இருந்தாலே மார்கோனிக் அப்ரோச் தான். ஆனால் HBr வித் பெராக்சைடு இது மட்டும் தான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம மார்கோனிக் அப்ரோச் என்ன சொன்னோம்? மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன்ல நெகட்டிவ் பார்ட் வந்து ஆட் ஆகும். ஆனா ஆன்டி மார்கோனிக் அது ஆப்போசிட். அப்ப என்ன? லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கைல்ல நெகட்டிவ் பார்ட் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இது ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துறா தெரிஞ்சிருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை. இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2 இது ஒரு அல்கைனா இது மார்கோனிக் அப்ரோச்ல Br வருமா? சப்போஸ் HBr இருக்கு. HBr இங்க இருந்தா Br வருமா? ஏன் மார்கோனிக் அப்ரோச். இப்போ HBr ல பெராக்சைடு கொடுக்குறாங்க. இது ஆன்டி மார்கோனிக் அப்ரோச். ஒன்லி HBr பெராக்சைடு என்னது? ஆன்டி மார்கோனிக் அப்ரோச். இந்த ஆன்டி மார்கோனிக் அப்ரோச் முதல்ல என்ன நடக்குதுன்னா இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகும். CH3 CH CH2 இந்த பாண்ட்ல இங்க ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், இங்க ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அதான் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். இப்போ வரக்கூடிய புரோமின் லார்ஜ் சைஸா இருக்கிறதுனால அதிகமா சப்ஸ்டிட்யூட் இருக்கக்கூடிய கார்பன்ல ஆட் ஆகலாம். எங்க ஆட் ஆகலாம்? CH இந்த கார்பன்ல ஆட் ஆகும். அதனால தான் அது ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் என்னன்னு சொன்னோம்? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். அப்ப அடுத்த ஸ்டெப்ல இது ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். வரக்கூடிய புரோமின் அதாவது Br HBr H ரேடிக்கல் ஆகும். Br ரேடிக்கல் தனித்தனி ஃபார்ம் ஆகும். இந்த H ரேடிக்கல் இங்கேயும் Br ரேடிக்கல் இங்கே சேர்ந்து இந்த ரேடிக்கல் இப்படி சேர்ந்து Br ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ரேடிக்கல் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன்ல நெகட்டிவ் பார்ட் வந்து ஆட் ஆகும். ஆன்டி அப்படிங்கிறது ஆப்போசிட் தான். ஆன்டி அப்படினா வந்து ஆப்போசிட். இப்போ அதே எக்ஸாம்பிள் உண்டு. தம்பி வந்து அதே எக்ஸாம்பிள் ஆன்சர் எழுதுறோம். HCl with peroxide HBr with peroxide HBr மூணு ஆன்சர் எழுதுறோம். இது என்ன மார்கோனிக் அப்ரோச்? HCl with peroxide only HBr with peroxide என்னது? ஆன்டி மார்கோனிக் அப்ரோச். இது மார்கோனிக் அப்ரோச். முதல்ல இங்க எழுதுங்க. இது என்ன சொல்றது? மார்கோனிக் அப்ப மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன் என்ன இருக்குன்னா நெகட்டிவ் பார்ட். எது நெகட்டிவ் பார்ட்? Cl. அப்ப டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் கன்வெர்ட் பண்ற இது ஆல்ரெடி ஒரு மெத்தில் இருக்கு. என்ன இருக்குன்னா Cl இருக்கு. நைட்ரஜன் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஆட் பண்ணலனா என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். இப்படி இல்ல. ஆன்டி மார்கோனிக் அப்ப மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன். இந்த டபுள் பாண்ட் முதல்ல கிரியேட் பண்ணுங்க. இது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன் லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன்ல புரோமின் ஆட் பண்ணனும். அப்ப மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்க. என்ன ஹைட்ரஜன் ஆட் பண்ணீங்க? கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதனது மார்கோனிக் அப்ரோச் என்னன்னா அவ்வளவுதான். சரிங்களா? ரெண்டு விஷயத்தை தெளிவா தெரியும். எது மார்கோனிக் அப்ரோச் எது ஆன்டி மார்கோனிக் அப்ரோச் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க கூடாது. உனக்கு எது மட்டும் தெரியுமா? ஒன்லி ஹைட்ரஜன் புரோமின் வித் பெராக்சைடு மட்டும் தெரிஞ்சா போதும். அது இல்ல அப்படின்னா மீதி இல்ல மார்கோனிக் அப்ரோச். இதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஹைட்ரஜன் பெராக்சைடு வித் அதாவது பெராக்சைடு வித் HBr மட்டும் இருந்தா தான் ஆன்டி மார்கோனிக் அப்ரோச். அது இல்ல அப்படின்னா மார்கோனிக் அப்ரோச். மார்கோனிக் அப்ரோச்னா அல்கில்ல மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கில்ல நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆகும். லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் பொசிஷன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அது ஆப்போசிட்ல ஆன்டி மார்கோனிக் அப்ரோச். சரிங்களா? இது ரெண்டு தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது புரியுதா?